The next one is digestion in the stomach. இரைப்பையில் உணவு செரித்தல். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஒரு 5 மார்க் கொஷின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக படித்து வச்சுக்கோங்க. The food remains in the stomach for 4 to 5 hours. The rhythmic peristaltic movement churns and mix the food with gastric juice and make it into a creamy liquid called chyme. உணவானது ஈசோஃபேகஸில் இருந்து இரைப்பைக்கு வந்துருச்சு. இரைப்பையில் வந்து அந்த உணவானது 4 முதல் 5 மணி நேரம் அங்கே இருக்குது. அந்த உணவானது அங்கே இரைப்பையில் இருக்கக்கூடிய அந்த அலை இயக்கத்தின் மூலம் இரைப்பையில் சுரக்கக்கூடிய நீருடன் நன்கு கரையப்படுது. இதனால் உணவு இரைப்பை பாகு என்னும் கூழ்மை நிலையை அடைகின்றது. அதுக்கு பேர் ஷைம் என்ற பெயர். கிரீமி லிக்யூட் கால் ஷைம். வாட் இஸ் ஷைம்ன்ற ஒரு கொஷின்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. த gastric secretions is partially controlled by autonomic reflexes. தானியங்கு அனிச்சை செயல் மூலம் இரைப்பை நீர் சுரப்பு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகின்றது. இந்த இரைப்பை நீர் வந்து சுரக்கிறது எது மூலயமா கட்டுப்படுத்தப்படுதுன்னு பார்த்தோம்னா, அந்த தானியங்கு அனிச்சை செயல் மூலமாக ஓரளவுக்கு அது போதும்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் பண்ணிக்குது, அது கண்ட்ரோல் பண்ணிக்குது. The secretion of gastric juice begins with the food is in the mouth. இந்த உணவானது வாயினுள் இருக்கும் பொழுதே இரைப்பை நீர் சுரப்பு துவங்குகிறது. அந்த ஃபுட் வந்து வாய்க்குள்ளே வந்த உடனேயே இந்த இரைப்பை ஸ்டார்ட் ஆகிடுது. அது செக்ரெட் அந்த ஜூஸ். The gastric juice contains HCl and proenzymes. இந்த இரைப்பை நீரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் பல முன்நொதிகள். ப்ரோ மீன்ஸ் முன், என்சைம்ஸ்னால் நொதிகள். அந்த முன் நொதிகளும் காணப்படுகின்றன. The proenzymes pepsinogen on exposure to HCl gets converted into the active enzyme pepsin which converts proteins into proteases and peptones. இந்த செயல்படாத முன் நொதியான பெப்சினோஜனை செயல்படும் நொதியான பெப்சினாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மாற்றுகிறது. அந்த ப்ரோஎன்சைம்ஸ் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது. அது பெப்சினோஜன் வந்து அது இன்ஆக்டிவ், செயல்படாத நிலையில் இருக்குது. அதை செயல்படும் நொதியாக பெப்சினாக அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மாற்றுது. அதை போய் அந்த பெப்சினோஜனை பெப்சினாக மாற்றக்கூடியது வந்து எதுனா HCl. அது கூட சேரும்போது அது இன்ஆக்டிவாக இருந்தது ஆக்டிவாக மாறுது. பெப்சினாக மாறுது. இப்போ பெப்சினாக மாறிடுச்சு. இப்போ ஆக்டிவாக செயல்படக்கூடிய நிலையில் இருக்குது. இப்போ அந்த பெப்சின் வந்து உணவில் உள்ள புரதத்தை புரோட்டீன்ஸ் வந்து என்ன செய்யுது, புரோட்டியேஸ்களாகவும் பெப்டோன்களாகவும் மாற்றுது. அது என்ன செய்யுது, அது வரைக்கும் அமைதியாக இருக்குது. இந்த பெப்சினாக மாறினதுக்கப்புறம் அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனை வந்து என்னது புரோட்டியேஸ் அண்ட் பெப்டோன்ஸாக மாற்றுது. இந்த HCl provides an acidic medium which is optimum for pepsin, kills bacteria and other harmful organisms and avoids putrefaction. இந்த HCl அது எங்கே இருக்குது, இந்த இரைப்பையில் இருக்குது. இந்த HCLs வந்து என்ன செய்யுது, உணவை அமிலத்தன்மையுடன் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெப்சின் செயல்பாட்டுக்கு உகந்த ஒரு தன்மையை அளிப்பதுடன் அது என்ன செய்ய, அது HCl இருந்தால் தான் அந்த எனது பெப்சினாக செயல்படும் நிலைக்கு வருது. அந்த மாதிரி பெப்சின் வந்து செயல்பாட்டிற்கு உகந்த நிலையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கேடு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் கிருமிகளை அழித்து உணவு அழுகுதலையும் தடுக்கின்றது. புட்ரிஃபிகேஷன்ஸ், உணவு அழுகுதலையும் தடுக்கக்கூடியது HCl. அந்த 2-3 வேலையை பார்க்குது. என்னென்ன பார்க்குதுன்னா, உணவு வந்து அமிலத்தன்மையோடு வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் பெப்சின் செயல்பாட்டிற்கு உகந்த நிலையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உணவில் இருக்கக்கூடிய கேடு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் பிற கிருமிகளை அழித்து உணவு அழுகுதலை தடுக்கின்றது. புட்ரிஃபிகேஷன் மீன்ஸ் உணவு அழுகிறது. அந்த கிருமிகளை மைக்ரோ ஆர்கானிசம் மூலமாக அந்த உணவு அழுகுதலை தடுக்கக்கூடியது இந்த HCLs.